மாசி பெரியசாமி கோயில். எங்கே போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிடுவாங்க. அவங்களுக்குலாம் 60 ரூபா, ஒரு ஆளுக்கு 60 ரூபா. ஆனால் நம்ம ஆளுக்கு மட்டும் தான் 50 ரூபா. அங்கேருந்து சும்மா தான் பையன் வந்துருக்குது, அதனால தான் 50 ரூபா வாங்கிட்டான். இங்கேயே சீரக மிளகெல்லாம் இருக்கும், வாங்கிக்கலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா மாசி பெரியசாமி கோயில், பெரியண்ணன் கோயில் இருக்காங்க. கொல்லிமலை மாசி பெரியசாமி கோயில் என்ட்ரன்ஸில் இருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். வாங்க. ட்ரெக்கிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரெக்கிங்க. ஃபுல்லாமே மலைப்பாதையாக தான் இருக்குங்க. நல்லா கற்களாகவும் ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் ட்ரெக்கிங் வந்து 2 ஹவர்ஸ் அந்த மலை மேலே ஏறணுங்க. ஏறினா தான் நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ண முடியும். அது இன்றைக்கி வந்து சாமியவே பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நீங்கள் கடைகள், அதை சுற்றி எத்தனை மக்கள் வராங்க, என்னென்ன பேசிட்டு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாதையில் எவ்வளோ சார் ஒத்தையடிப்பாங்க மாதிரி. எங்கேயும் போகலாம். இந்த வழியில் வந்தோம். ஏறக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆமாம், பாறை மேலே ஏறணும். சொல்லி சொல்லி ஏறணும். சின்ன பையன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாசி பெரியசாமி கோயிலுக்கு இதுலேருந்து என்ட்ரன்ஸு ஆட்டில் விட்டுருக்கோம். ரொம்ப ஹார்டான ஒத்தையடி பாதை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மலை பாறை. சரி, 200 பிள்ளைய முருகா ஃபார்மர் பாருமா. அப்பான்னு கூப்பிடு. ஆப்போசிட்டில் வரவங்கள கோயிலேருந்து இறங்கிட்டாங்க, மலை விட்டு இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம மலைக்கு மேலே இப்போ தான் இறங்க. பாருங்கள், அண்ணாச்சி பழம் இருக்குது. இங்கே ஒரு சாமி மாதிரி இருக்கிறாரு, கூப்பிட்றாரு. பட் நான் பயந்துட்டு போகலைங்க. விபூதி கொடுக்க கூப்பிட்டாரு, நான் போகல. சிவன் அடியார் மாதிரியே இருக்கார். போகல. ரொம்ப ஹார்டான பாதைங்க. ஆனால் அப்படி இருந்துமே இவ்வளோ கூட்டங்க அமாவாசைக்கு. அது சண்டேங்கிறனால ஹெவி டிராஃபிக்குங்க. டிராஃபிக்கே ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க. செம்ம டிராஃபிக்குங்க.
இதெல்லாம் பஸ்ஸெல்லாம் கிடையாது. வண்டி நம்ம ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி வந்துக்க வேண்டியதுதான். இந்த கோயிலுக்கு வந்து பஸ்ஸே கிடையாதுங்க. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் பஸ் ஸ்டாப்பிங்கே இருக்குது. அதுலேருந்து நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணுற வர மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி வந்துக்க வேண்டியதாங்க. ஃபுல்லாக கடை தாங்க. இன்னும் மலை மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பாறையாக இருக்கும். பாறை மேலே தான் ஏறணும். அப்போ பாறை மேலே ஏற டைம் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கணும். எங்கள் கடையில் எதுவுமே இருக்காதுங்க. தண்ணி ஜூஸோ இல்லை வாட்டர் பாட்டிலோ நீங்கள் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அமாவாசைக்கு வந்தோம்ப்பா. நல்லா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டீ கடைங்க. இதில் வந்து நம்ம சூப்பு இல்லை டீயோ வேணுங்கிறத நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். வாட்டர் பாட்டில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மிளகு வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. மிளகு இது பார்த்திங்கன்னா பேக்கெட்டாக போட்டு ஒரு 400 ருபீஸு 800 ருபீஸு 1 கிலோ. அதாவது 1 கிலோ மிளகு பார்த்திங்கன்னா 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரொம்ப காரமாக ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க. இந்த நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிளகு. நம்ம எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்குங்க. ஜாக் ஃப்ரூட்டும் சீப்பாக கிடைக்குது. உங்களுக்கு அன்னாசி பழமும் உங்களுக்கு வந்து சீப் ரேட்டில் தான் கிடைக்குது. நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. அது போக பார்த்திங்கன்னா நிறையா மூலிகை கட்டைகள், மூலிகை சூப்பு, மூலிகை பொடி, அது போக ஆட்டுக்கால் சூப் மாதிரியே ஒரு கிழங்கு விற்குதுங்க. அந்த கிழங்கும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி அந்த கிழங்குல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வாங்க ட்ரெக்கிங் போயிட்டே இருக்க பாருங்கள். ரொம்ப பாறை, எல்லாமே பாறையாக இருக்குது. அந்த அப்படியே கால் வச்சு தான் போகணுங்க. பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே அப்படியே போகலாம். எல்லாம் கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாறை வந்துருச்சுங்க. நம்ம பாறை மேலே ஏறணுங்க. இதுலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் ஃபுல்லாமே பாறையாக தான் இருக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் கேப் வரும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் பாறைக்கு நம்ம வந்துட்டோங்க. இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபுல்லாமே பாறையாக தான் இருக்குங்க. பாருங்கள், கோயில் வந்துடுச்சு. கோயிலில் கூட்டம் பாருங்கள் எப்படின்னு. சாமியை பார்க்கறதுக்கு மட்டும் இந்த லைன் நின்றுட்டுருக்குங்க. அது போக அருள்வாக்கு கேட்குறக்கும் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி நின்றுருக்காங்க. நம்ம சாமியை வந்து பார்க்க முடியலைங்க. அதனால் நம்ம வந்து அவரை கும்பிட்டாலும் அவர் அருவாளை கும்பிட்டாலும் ஒன்றுதான்னு சொல்லிட்டு நம்ம அருவாளை வந்து கும்பிட்டு நம்ம வந்துட்டோங்க. ஏன்னா இங்கே வெயிட் பண்ணால் பார்த்திங்கன்னா நான் திருப்பி நம்ம ரிட்டன் வர முடியாது. மறுபடியும்
ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாமி பார்க்க முடியலைங்க. நம்ம இடையில வந்து நம்ம பார்த்துக்கலாம், தரிசனம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டேங்க. பாருங்க இவ்வளோ க்ரௌடு இருக்குங்க, வெளியில் மட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்குது. அதுபோக லைனில், அதுபோக கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகவே முடியாதுங்க, அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. வெளியே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் லைன் நிற்குதுங்க, கோயிலேருந்து வெளியே வரைக்கும். அது சண்டே அமாவாசைங்கிறனால தான் இவ்வளோ கூட்டங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே தண்ணி ஒரே ஒரு சின்ன பைப்பில் தண்ணி வருதுங்க, அதனால் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குதுங்கிறனால சரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருந்தேங்க. அது தண்ணி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இட்டு வரைக்கும் லைன் நிற்குதுங்க. வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வியூ பாருங்க, சூப்பராக இருக்குது. மாசிமணி கோயில் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் மேலே மலை மேலே போகிறக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுங்க. திருப்பி இறங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 25 மினிட்ஸ் தான் ஆகும். இறங்குறது ஈஸிங்க, ஏறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டஃப்பான பாதையாக இருக்குது. எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இதே நல்ல ஒரு ஷேர் பண்ணுறதுனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி உடையுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரோடு. எது ரோடுனா அங்கே இருக்குது பாரு, இதுதான் ரோடு. ரோடு தெரியுதா? ரோடு அப்பதான் முக்கு ரோடு. அங்கங்க டிராஃபிக் அங்கே நிற்குது பாரு, பஸ் எங்க நிற்குது? இங்கே வார் இங்கே வார் தெரியுது, ஜூம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுதா? பஸ் இல்லை பாது, இதுதான் சொல்கிறேன். இது எங்குது? இது ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூ கலர் பஸ் இல்லது ஊடு. இங்க ரோடு, ஒரு ரோடு அங்க இருக்கா? மழை வரும், பாறை வரும், மழை இந்த பாறை. பாறை சீப்பர் தான் போயிட்டு வாங்கிட்டேன். சீப்பர் வியூ பாயிண்ட் ஏறவும் கஷ்டம், அப்படியே